இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தா உன்னோட பணம். நீ கேட்டதை விட அதிகமாவே பணம் இருக்கு. எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பு. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. இனிமே போன் எல்லாம் பண்ணக்கூடாது. இத்தனை நாளா பிட் பாக்கெட்டு, செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். என் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க தான் எக்ஸ்எம்எல்ஏவை வரதட்சணை கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளத்துல சொன்னீங்க. நானும் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். அவங்க வீட்டு மருமக மேலையும் பழிய போட்டுட்டேன். அவங்க குடும்பத்தை ஜெயிலுக்கும் அனுப்பிட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டேன். பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. கிளம்பு. ரொம்ப நன்றிமா. நான் வரேன். என்ன திவ்யா, ஷாக் ஆயிட்டியா? என்ன திவ்யா, ஷாக் ஆயிட்டியா? ஒரு ரியாக்ஷன் சூப்பரா இருக்கு. ஏய், நான் எதுக்கு உன்னை பார்த்து ஷாக் ஆகணும்? இருந்தாலும் ரொம்ப தைரியம் திவ்யா உனக்கு. ஐயோ, 10 to 12 ராகு காலம். நம்ம அதுக்குள்ள அங்க போயிட்டா நல்லது. சரியா? வா. எங்க போனோம்? என்ன உளறிட்டு இருக்க? ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நீதான் பொய் கேஸ் கொடுக்க சொன்னேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி எங்க ஃபேமிலில இருக்கிற எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடலாம். ஏய், நான் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும்? உன் மாமனார் மாமியார் மேல நீயே கேஸ் கொடுத்துட்டு என்ன வந்து ஜாமீன்ல எடுக்க சொல்றியா? என்ன உன் புருஷன் வந்து என்கிட்ட கெஞ்ச சொல்லி அனுப்புனானா, இல்ல உன் மாமனார் அனுப்பி விட்டாரா? ஐயோ ஐயோ, இன்னும் குழந்தையாவே இருக்க திவ்யா. நான் இவ்ளோ கான்பிடென்ட்டா உன் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன்னா என்கிட்ட ஏதோ ஒரு எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தானே அர்த்தம். அத புரிஞ்சிக்காம என்கிட்டயே திமிர் காமிச்சிட்டு இருக்க. நோ நோ நோ. புரியலையா? நீ குழந்தைல, நானே காமிக்கிறேன். எக்ஸ்எம்எல்ஏவை வரதட்சணை கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளத்துல சொன்னீங்க. எப்படி? ஹெச்டி குவாலிட்டி சூப்பரா இருக்குல்ல? சவுண்ட் கிளாரிட்டி அதை விட நல்லா இருக்குல்ல? இந்த சர்ச் ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேக்குற மாதிரி நீ என்னெல்லாம் செய்ய சொன்னியோ அது எல்லாத்தையும் தெளிவா அவகிட்டயே கேட்க சொல்லி ஓ வாயாலேயே ஆமான்னு சொல்ல வச்சிட்டேன். பாத்தியா? நம்மளோட ட்ரைனிங் அந்த மாதிரி.